எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா, கத்திரிக்காய் வச்சுட்டு ஒரு சாப்பாடு வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நல்லா ஒரு தாராளமாக 3 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்புலாம் வெடித்ததும் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு கண்ணாடி பதம் வந்ததும், வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்தால் போதும். வந்ததும் இப்போ 1/4 கிலோ இது கத்திரிக்காங்க. நம்ம ஊரில் 1/4 கிலோ அளவு. இது வந்து நல்லா வளர்த்தி கத்திரிக்காய்ங்க. வளர்த்தியாக கத்திரிக்காய் தான் கிடச்சிச்சு. அதை வாங்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம சாதம் கொட்டி கிளற போகிறோம். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன், இது தனி மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரம் மசாலா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனது ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம முன்னாடி வதக்கும் போதே கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும். இப்போ 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வடித்து வச்சுருக்க சாதம் வந்து நான் 1 டம்ளர் வடித்து வச்சுருக்கேன். நல்லா விதையாக கொஞ்சம் வடிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், சேர்த்து கலந்து நம்ம லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். காய் வந்து ஈஸியாக நம்ம சாப்பிட்லாம். கத்திரிக்காய் நிறைய பேர்த்துக்கு குழம்புலலாம் போட்டால் பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நான் வந்து இதான் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்துட்டு அன்றைக்கி காலையில் ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாய்.